Hello friends, welcome to Samayal. தோசைக்கு சட்னி சாம்பார் செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சா? இந்த மாதிரி ஒரு எக் கறியை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 2 கிராம்பும் போட்டுக்கோங்க. 2 பட்டை சேர்த்திக்கோங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இப்போ மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்திடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறமா நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஒரு 2 கொதி வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தேங்காயும் 5 முந்திரி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த விழுதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 1 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை இந்த மாதிரி நல்லா நடுவில் கீறி விட்டு நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நம்ம எக் கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த எக் கறி ரைஸு தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை என்னோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோட இமெயில் ஐடி hello2.com@gmail.com. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. நம் பாரம்பரிய சமையலை போற்றுவோம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.